ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகத்தையே அதிர வைக்கும் மிகப்பெரிய தகவலோடு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பற்றியும், இந்திய கப்பல்களுக்கு ஏற்பட்ட தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் திடீர் முடிவுகள் பற்றி முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலை தொடர்ந்து உலக நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியாக பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஈரான் மீண்டும் அந்த ஜலசந்தியை மூடுவதாக அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த இந்திய கொடி கொண்ட 2 எண்ணெய் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவலை இந்திய வெளிநாட்டு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல்கள் எண்ணெய் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஹர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற போது ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் நேவி திடீரென துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுது. இதனால் கப்பல்களில் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. சில சேதங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல் வருது. ஆனா எந்த ஒரு பெரிய உயிரிழப்பும் கிடையாது. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹர்முஸ் ஜலசந்தி ஏன் இவ்வளவு முக்கியன்றதை பார்க்கலாம். உலகின் பெரும்பாலான எண்ணெய் போக்குவரத்து இந்த ஒரு குறுகிய கடல் வழியாக தான் நடக்கிறது. அதாவது கல்ஃப் நாடுகள், சவுதி அரேபியா, குவைத், UAE போன்ற நாடுகள் இந்த வழியாகவே எண்ணெய் ஏற்றுமதி செய்யறாங்க. இந்த கடல் வழி மூடப்பட்டாங்க அப்படின்னா உலக எண்ணெய் விலை உயரும், பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படும் மற்றும் பல நாடுகள் நெருக்கடிக்கு ஆளாகும். ஈரான் கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா எங்கள் துறைமுகங்களை தடை செய்துள்ளது, அதனால் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா தொடர்பான சண்டைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது காரணமா சொல்றாங்க. ஆனால் உலக நாடுகள் இதை ஏற்கவில்லை. ஒரு நாள் திறந்துவிட்டு சில மணி நேரத்தில் மீண்டும் மூடுவது சரியல்ல என்று விமர்சிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், இது போன்ற தாக்குதல்கள் ஏற்க முடியாது என்று தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்திய அரசு அந்த கப்பல்களில் இருந்தவர்களின் பாதுகாப்பை மிகவும் கவனித்து வராங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளும் ஈரானின் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. சில நாடுகள் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்ந்து நடந்தால் பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான நிலைமை ரொம்பவே நுணுக்கமானது. ஒரு சிறிய சம்பவம் கூட உலகளாவிய பிரச்சனையாக மாறக்கூடும். அதனால அனைவரும் பாதுகாப்பாக இருங்க. அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.